ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிப்பது யார் அப்படிங்கிறது. இந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே முதற்கட்டமாக கலாய்வு செய்தது 154 தொகுதிகள். அதில் முடிவுகளை எல்லாம் நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கிறோம். இப்பொழுதும் மீண்டும் அந்த முடிவுகள் நம்ம சொன்னது சரியாக இருக்குதா அப்படின்னு திரும்பவும் கலாய்வுக்கு சென்றிருக்காங்க. 2ஆம் கட்டமாக நடந்தது. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் நடந்திருக்குது. அதன் முடிவுகளை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். அந்த வகையிலே நாம் இன்று எடுத்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி. இங்கு கள ஆய்வு செய்தவர் பொம்மு சுப்பையா. அவர் முதற்கட்டமாக சொன்னது என்னன்னா, இழுபறியாக இருக்கும், ஆனாலும் திண்டுக்கல் சீனிவாசன் வெற்றி பெற்று விடுவார். காரணம் பழனியில போட்டியிட்ட ஐபி செந்தில்குமார், அதாவது பெரியசாமியுடைய மகன், இந்த முறை திண்டுக்கல்ல போட்டி போடுறாரு. அவரும் செலச்சவரில் நிறையா செலவு செய்வார். 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லப்பட்டது. இப்பொழுது தேர்தல் முடிஞ்சிருக்குது. களம் எப்படி இருக்கிறது, யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார் பொம்மு சுப்பையா. வணக்கம். கடந்த 2021 திண்டுக்கல் சீனிவாசன் அப்பொழுது சிபிஎம் சார்பாக போட்டியிட்ட என் பாண்டி அவரை 17,747 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். அப்பொழுது அமமுக தனியாக போட்டியிட்டது. இப்பொழுது கூட்டணியில் இருக்கிறாங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இப்போ தாவேகா வந்திருக்குது அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. விஜயுடைய கட்சி சென்ற முறை 70.49% வாக்கு, இந்த முறை 85% வாக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 15% அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எஸ்ஐஆர்லாம் 38,904 வாக்குகள் நீக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த முறை திண்டுக்கல் சீனிவாசனுக்கு எதிராக திமுக சார்பாக ஐபி செந்தில்குமார். களம் எப்படி இருக்கிறது? தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நீங்கள் இழுபறின்னு சொன்னீங்க, இப்போவும் அதே நிலை தான் இருக்கிறதா? வாய்ப்பு யாருக்கு? கண்டிப்பாக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி கவனிப்பு ரீதியாக தமிழகத்தில் ஒரு ஸ்டார் தொகுதி என்றுதான் சொல்ல வேண்டும். நம்ம ஏற்கனவே கேள்விப்படுறது போல லால்குடிக்கு அடுத்தபடியாக அதிகமாக மக்கள் பயன்பட்டது, அதாவது கவனிப்பு ரீதியாக திண்டுக்கல் சட்டமன்றமாகத்தான் இருக்கும். ஏன்னா 2 பேருமே ஸ்டார் கேண்டிடேட்டு. திரு சீனிவாசன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், எதிர்த்து நிற்கக்கூடிய திரு ஐபி செந்தில்குமார் அவர்கள் 2 முறை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், திரு அமைச்சராக இருக்கக்கூடிய பெரியசாமியுடைய மகனாகவும் இருக்கிறதுனால நான் ஏற்கனவே திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தளவுக்கு முதல்கட்ட கள ஆய்வுல கண்டிப்பா திரு ஐபி செந்தில்குமார் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை, அதாவது நேரடியாக திமுக களம் காணக்கூடிய சூழ்நிலை இருந்தா அது மிக மிக இழுபறியான சூழ்நிலைக்குத்தான் செல்லும் என்பதை நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்குத்தான் எல்லா விதத்திலையும் ஒரு ஸ்டார் தொகுதியா தான் இந்த ஒரு 15-16 நாளா பிரச்சார களத்திலையும் கூட ஒவ்வொருத்தரையும் மாறி மாறி தனிப்பட்ட முறையில் நேரடியாக பேசிக்கொள்ளும் அளவிற்கெல்லாம் ரொம்ப சூடான விவாதங்கள்லாம் நடைபெற்றது திண்டுக்கல் சட்டமன்றத்துலதான் நம்ம பார்க்க முடிந்தது. தனிப்பட்ட முறையிலேயே, அதாவது கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக முதல் ஒரு 4 நாள் 5 நாள் டைட்டா போன அந்த ஒரு பிரச்சாரமாகப்பட்டது சமூக வலைதளத்துல இருந்து, ஒரு சமூக வலைதளத்துல 2 ஐடிவிங்காரங்களும் ரொம்ப கீழே இறங்கி வீடியோக்களை வெளியிடக்கூடிய சூழ்நிலைலாம் கடைசி நேரத்துல நம்ம பார்க்க முடிந்தது. அவரும் இவர் தனிப்பட்ட முறையில, அவர் தனிப்பட்ட முறையில பேசக்கூடிய சூழ்நிலைகள் தான். அதாவது அந்த போட்டி என்பது எவ்வளவு சூடாக எவ்வளவு கடுமையாக இந்த தொகுதியில் இருந்தது என்பதைத்தான் நம்ம, அதாவது கவனிப்புகளில் இருந்து ஒருத்தரை தாக்கிக்கிற அளவுக்கு வார்த்தை போரும் நீண்ட ஒரு இதுதான் போச்சு. அதே மாதிரி திரு செந்தில்குமார் அவர்கள் இளைஞர் என்ற ரீதியில அவர் நிறைய சுத்தி வந்தாலும் கூட திரு சீனிவாசன் அவர்களுடைய உழைப்பையும் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு இளைஞரை எதிர்த்து தான் நிற்பதனால கண்டிப்பாக, ஏன்னா அவர் நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ளதுனால, 2 தடவை சிட்டிங் எம்எல்ஏ இந்த தொகுதிக்குங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வெற்றி வாய்ப்பை எந்த நிலையிலையும் நம்ம நழுவ விட்டுறக்கூடாது. மிகவும் இந்த ஒரு வயசான சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த வெயில்லையும் அவருக்கு, ஒரு இளைஞருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு எல்லா விதத்திலையும் அவரும் ஒத்துழைச்சு பிரச்சாரம் பண்ணாருன்னு தான் சொல்லணும். இதுல நம்ம கடைசியில ஒரு சின்ன நான் ஏற்கனவே முதல்கட்ட கள ஆய்வுலையும் திமுக நின்ன ஒரு சின்ன எட்ஜ் தான் கிடைக்கும்னு நினைச்சேன். அந்த எட்ஜ் கூடல, குறைஞ்சிருக்குன்னு சொன்னாலும் கூட திரு சீனிவாசன் அவர்களுக்கு அந்த குறைந்த எட்ஜ் கூட கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புப்படி 500 ஓட்டுகளா இருக்கலாம்,
ஒரு 700 ஓட்டுகளா இருக்கலாம், 1100, குறைந்தபட்சம் இல்ல அதிகபட்சம் அந்த வித்தியாசம் என்பது என்னைய பொறுத்தளவிற்கு 2500ல இருந்து 5000த்துக்கு உள்ளாகவும் இருக்கலாம், அதை விட ரொம்ப குறைந்தும் போகலாம். கடைசி கட்டம் வரைக்கும் அந்த கடைசி ரவுண்டு வரைக்கும் போகக்கூடிய எண்ணிக்கை போகக்கூடிய தொகுதியாகத்தான் இது கண்டிப்பாக இருக்கும், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். ஏன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்லதுனால போட்டி போட்டு கவனிப்புகளை கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடுக்குகளாக கவனித்து வைத்திருக்கிறார்கள். 2 பேருமே நான் ஜெயித்த பிறகு கவனிப்பேன் என்ற வாக்குறுதியையும் தந்திருக்கிறார்கள். அதனால வாக்குகள் வந்து சிந்தாமல் சிதறாமல் இவங்களுக்கு அந்த பாரம்பரிய வாக்குகள் வந்து கண்டிப்பா 2 பேருமே அவங்கவுங்க பாரம்பரிய வாக்குகளை எடுத்துருவாங்க. நான் ஏன் அந்த சின்ன எட்ஜ், அந்த சின்ன எட்ஜ், குறைந்த எட்ஜா இருந்தாலும் திரு சீனிவாசன் அவர்களுக்கு இருக்குன்னு நம்ம ஏன் சொல்ல முடியும்னா, பாரம்பரியமாக செல்லக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் கிட்டத்தட்ட 10% மேல திண்டுக்கல் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கக்கூடிய இடத்தில் தாவேகா உடைய வேட்பாளர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அவரு அதே பகுதியை சேர்ந்த இந்த மண்ணின் மைந்தர் நசீர் ராஜா என்ற பெயர் கொண்ட அவரு கண்டிப்பாக திமுகவுக்கு செல்ல வேண்டிய ஒரு ரொம்பன்னு சொல்ல முடியலைனாலும் ஒரு குறைந்தபட்ச பெர்சன்டேஜ அவரு பிரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால திரு சீனிவாசன் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சற்று மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ஐபி செந்தில்குமாருடைய களப்பணியும் ரொம்ப லேசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க இங்க இருக்கிறதுனாலையும் நீண்ட காலமா தங்கள் கட்சி போட்டியிடாத தொகுதி என்பதனாலையும் அவங்க இரவு பகல் பாராமல் தங்களுடைய உழைப்ப பழனியில இருந்தெல்லாம் தன்னுடைய பழைய தொகுதியான பழனியிலிருந்து நிறைய ஆட்களை இறக்கி அவங்க வேலை பார்த்த சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த இன்னும் ஒரு லைட்டான எட்ஜ சீனிவாசன் அவர்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்க பாரம்பரிய ஓட்டு வங்கியை உடைக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்களுடைய ஓட்டு வங்கி வந்து இவருக்கு கொஞ்சம் பிளஸ்ஸா, அதாவது தனியா நின்று பாஜக என்ன ஓட்டு வாங்குமோ இவருடைய வெற்றி வித்தியாசத்துக்கு, அந்த சின்ன வெற்றி வித்தியாசத்திற்கு அதுவும் சற்று உதவக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் ஒரு டஃப் ஃபைட்டா போனாலும் கூட சீனிவாசன் அவர்கள் ஒரு சின்ன எட்ஜ்ல மேல வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம அங்கே பார்க்க முடியுது. திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி குறித்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நம்ம பார்த்தோம். இந்த சட்டமன்ற தொகுதியில அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் பெரியசாமியுடைய மகன் ஏற்கனவே பழனியில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஐபி செந்தில்குமார் இங்கே போட்டியிடுறார் அப்படிங்கிறது முதற்கட்ட கள ஆய்விலேயே இது கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். ஏன்னா அப்பொழுது அறிவிக்கவே படவில்லை. ஆனால் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஐபி செந்தில்குமார் தான் போட்டியிடுவார் சொல்லியிருந்தோம், பொம்மு சுப்பையா சொல்லியிருந்தார், அதே போல அவர் தான் இங்கே போட்டி போட்டார் அப்படிங்கிறது பார்க்குறோம். தாவேகா சார்பாக நசீர் ராஜா அப்படிங்கிறவர் அந்த பகுதியை சார்ந்தவர் போட்டியிடுறாரு. சிறுபான்மையினர் ஓட்டு கொஞ்சம் இவர் பிரிச்சா கூட அது திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறதும். திரு ஐபி செந்தில்குமார் அவர்கள் கோயில் இடத்தையே கூட தன்னுடைய கட்சி அலுவலகமாக மாற்றிட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர்களை வைத்து கொண்டு பணப்பட்டுவாடா பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னு கூட நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் ஒரு செய்தி தொகுப்பாக போட்டிருந்தோம். அது மக்களிடம் கூட பெரிய அளவில் போய் ரீச் ஆனது. எப்படி கோயிலை இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இது இந்துக்கள் மத்தியில் ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருந்தால் நமக்கு அதில் ஒரு நம்மவும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று, சீனிவாசனுக்கு ஒரு எட்ஜ் என்னென்னா சிறுபான்மையினர் வாட்டு தாவேக்கா பிரிப்பது அப்படிங்கிறதை தாண்டி 2 பேருமே நல்லா கவனிச்சிருக்காங்க. கவனிப்புல இது ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு பொம்மு சுப்பையா சொன்னாரு. பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொன்னார், சூப்பர் ஸ்டார் அப்படின்னா 2 பேர். ஏன் அவங்க சூப்பர் ஸ்டார்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தது 2 பேர். ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அடுத்த சூப்பர் ஸ்டார் திண்டுக்கல் சீனிவாசன் தான் அப்படின்னு ஒரு கிண்டலாக சொன்னார் அண்ணாமலை. காரணம் என்னென்னா, நான் ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட நாங்கள் எங்கள் வீட்டில் சொல்லி சீனிவாசன் தாத்தாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக கூட சீனிவாசனும் அதே சொன்னார். நான் கவலைப்படாதீங்க தம்பி, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அண்ணாமலைகிட்ட அவர் சொன்னதாகவும் அந்த பிரச்சாரத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுனதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அவர் நீண்ட நெடிய அனுபவம் ஒரு பக்கம், திமுகவுக்கே உரிய அந்த சூட்சமங்கள் தெரிந்த ஐபி செந்தில்குமார் ஒரு பக்கம். இது இப்போது ஒரு டஃப்பாக தான் இருக்குது. பொம்மு சுப்பையா சொல்கிறது
கடைசி கட்டம், கடைசி ரவுண்டு அந்த இது பண்ணுவாங்க இல்லையா, 21 ரவுண்டு வரைக்கும் கூட எண்ணுவாங்க. அந்த 21வது ரவுண்டில் தான் யார் வெற்றி அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். காரணம் அந்த மார்ஜின்ங்கிறது 500லேருந்து 700லேருந்து 1500 2500 இந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான தொகுதி அப்படின்னு சொல்கிறாரு. மே 4 வரை பொறுத்திருப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.